ஹாய் ஹலோ கிட்ட எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆர் ஆல் ஃபைன். ஸோ இன்னைக்கு வந்து டேக் டு கேஃபர் ஆன டு யூ லவ் மீயோட எபிசோட் 15 தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோட் இதோட என் பண்ணியிருப்பேன்னா செத்தையாங் இன்னைக்கு சாண்டல்ஸ் அண்ட் ஃப்ளவர்லாம் வந்து வாங்கி கொடுத்துருப்பான். அட் சேம் டைம் ஜேகே உனக்கு ப்ரப்போஸ்மே பண்ணியிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். அண்ட் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸ் இருந்துச்சுன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க. யூஸ் இட் ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். இது ஒன் மோர் திங் கேட்டேன். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே நிறையவே நம்ம சேனலுக்கு வந்து வியூஸ் போகுது. ஸோ கீப் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் கிட்டன்ஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டர்ஸ் கிட்டன். சரி, ஓகே, வாங்க இப்போ எபிசோட் 15 போகலாம். சரி, இப்போ சீனை ஓப்பன் பண்ணோன்னா யோனா வந்து அந்த கிளாஸ் ரூமில் தான் நின்றுட்டு இருப்பான். ஸோ அப்படியே மீன் வந்து கிட்டக்க போயிட்டு, ஏய் யோனா யோனா. ஸோ யோனா அப்படியே சலையா நின்றுக்கிட்டே தான் இருக்கா. அப்போ மீன் யோனா ஷேக் பண்ணிட்டு, அடியே என்ன என்ன மேடம் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள்? இப்போ எதுக்குடி ஏதோ பேய பார்த்த மாதிரி நின்றுட்டு இருக்க? என்ன நடந்துச்சு? அப்போ யோனா மீனை பார்த்து, என்ன நடந்துச்சு உனக்கு தெரியாது? தெரியாத மாதிரி எப்படி மீன் நடிக்கிற நீ? சரி 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 தெரியும். ஜேகே ப்ரப்போஸ் பண்ணான் தானே? என்ன அக்செப்ட் பண்ணிட்டியா? நான் ஏன் அக்செப்ட் பண்ணணும்? ஏன் அக்செப்ட் பண்ணணுன்னா ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான்லடி. ஆமாம், ஜேகே என்னை லவ் பண்ணுறா அப்படிங்கிறது உனக்கு தெரியும்ல? ஆமாம் தெரியும். என்னோட வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல மீன். இங்கே பாரு, நீ ஜேகே வந்து லவ் பண்ணுறது வந்து ஜேகேவாக எங்கள்கிட்ட வந்து சொல்ல கிடையாது. நானும் ஜிம்மனும் நாங்களாவே தான் அதை கண்டுபிடிச்சி அவன்கிட்ட கேட்டோமே தவிர அவனாக எங்கள்கிட்ட சொல்லலை. அவனுமே சீக்கிரட்டாக வச்சு தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கான். நாங்களாம் அவனோட ஆக்டிவிட்டிஸ் பார்த்து கண்டுபிடிச்சது. இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல மீன். இங்கே பார், அப்படியே சொன்னால் மட்டும் நீ அக்செப்ட் பண்ணியிருப்பியா சொல்லு? நான் அக்செப்ட் பண்ண சொன்னோம் இல்லையோ, நீ சொல்லியிருக்கணும்ல. என்னடி லூசா நீ? பாரு, நீயும் எனக்கு ஃப்ரெண்டு தான். அட் சேம் டைம் சங்குக்கும் எனக்கு ஃப்ரெண்டு தான். நான் அவங்க 2 பேருக்குமே லாயலாக தான் இருப்பேன். அவனை லவ் பண்ண அப்படிங்கிறத உன்ட்டையும், நீ லவ் பண்ணல அப்படிங்கிறத அவன்கிட்ட போய் நான் எப்படி சொல்ல முடியும்? துரோகம் பண்ணுற மாதிரி தானே இருக்கும். அவங்க 2 பேருக்கு என்னால் துரோகம் பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் வை வந்து நான் உன்ட்டையும் சொல்லலை, நான் ஜெயகிட்டையுமே சொல்லலை. புரியுதா? என்னடி சரி சொல்லையண்ணா, ஜேகேல அக்செப்ட் பண்ணிக்கிட்டியா? இன்னும் உனக்கு புரியாதா? நான் ஜேகேல நான் எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? ஏன் அக்செப்ட் பண்ண முடியாது? மீன் ஹீஸ் மை ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டா? சங்கு எனக்கு ஃப்ரெண்ட். பட் என்ன பட்? எனக்கு யாஞ்சனை தாண்டி பிடிக்கும். இங்கே பார், சும்மா எல்லாத்துக்கும் யாஞ்சன் சொல்லி திங்காத. யாஞ்சனுக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் கிடையாது இவனா. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. ஜஸ்ட் யாஞ்சன் உன்கிட்ட ஃப்ரெண்டாக மட்டும்தான் இருக்கான். மற்றபடி யாஞ்சனுக்கு அவன் இன்டென்ஷன் கிடையாது. அது எப்படி உனக்கு தெரியும்? நீ பார்த்தியா? நீயே சொல்லியோண்ணா, நம்ம கேஎஃப்சியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நீ நோட் பண்ணலடி எப்படி யாஞ்சன் என்னை அட்மையர் பண்ணி பார்த்தான். என்னை லவ் பண்ணாமலாம் அவன் வந்து என்னை கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ் செலக்ட் பண்ணுவான். என்னை பார்த்து நான் எடுத்து கொடுக்குற ட்ரெஸ்ஸாக வந்து விருப்பப்பட்டு போடுவான். என்னை அட்மையர் பண்ணுவான். என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினப்பான். இதெல்லாம் லவ் தானேடி. லவ்வு. பட் ஜேகே என்ன? ஜேகே சின்ன வயசுலேருந்தும் கூட இருக்கான்டி ஜங்குக். இப்போ வந்து இவன் பண்ணதெல்லாம் ஜேகே சின்ன வயசுலேருந்தே பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் உன்னை அட்மையர் பண்ண மாதிரி எவனும் அட்மையர் பண்ணது கிடையாது. அவன் உன்னை லவ் பண்ண மாதிரி எவனும் பண்ணவும் மாட்டான். அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. நீ சும்மா ஜங்குக்கு லவ் பண்ணுறானா? அவனை லவ் பண்ணாங்கிறதுக்காக என்னால் ஜங்குக்கு லவ் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. பட் ஜங்குக்கு அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கவும் கிடையாது. ஜங்குக்கு ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்த்தேன் பட் நான் யாஞ்சன் அப்படி பார்க்கல. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. அதே தாண்டி நானும் சொல்கிறேன், ஜேகேவும் உன்னை ஃப்ரெண்டுங்க கண்ணோட்டத்தில் பார்க்க கிடையாது. அவன் உன்னை லவ் தான் பண்ணுறான். சரி,
ஜேகே ஏன்ட்ட எப்படி பழகுறான், உன்ட்ட எப்படி பழகுறான்? அதை பாரு, எப்படி பழகுறான்? அவன் முதல்ல என்னை பொண்ணை கூட மதிக்க கிடையாது. ஆனால் ஜேகே உன்னை தட்டில் வச்சு தாங்குறான்டி. உன்னோட எந்த டிசிஷனுக்காவது ஜேகே நோ சொல்லியிருக்கானா? யோசிச்சு பாரு. ஏன்னா நீ சொல்கிற எல்லாமே அவனுக்கு பிடிக்கும். அதை உன்னை வந்து அவன் மேடாக லவ் பண்ணுறதுனால நீ வந்து தப்பே பண்ணாதான் அவனுக்கு அதில் கரெக்டாக தான் தெரியுது. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, ஜிமின் எப்படி பழகுறான் உன்ட்ட? ஜேகே எப்படி உன்ட்ட பழகுறான்? அதை யோசிச்சுப்பார். ஜிமின் உன்னை ஃப்ரெண்டாக பார்க்குறான், ஜேகே உன்னை ஃப்ரெண்டாக பார்க்கல. உனக்கு அது புரியாது. எவனோ பண்ணுறதெல்லாம் உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்டி. ஆனால் கூடவே இருக்கிறவன் பண்ணுறதான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாதுல்ல. உனக்கு வேற எவனாவது இருந்தால் நல்லா இருந்துருக்கும் இருக்கு. சங்குக்கு மாதிரி உன்னை லவ் பண்ணுறவனா உனக்கு வந்து கிடைக்கிறது வந்து புண்ணியம் பண்ணியிருக்கணும். எவனா நீ இங்கே பாரு மீன், சும்மா சரி நீ இவ்வளோ பேசுகிறா இல்லடி, என் இடத்துல நீ இருந்தால் நீ எப்படி வந்து அக்செப்ட் பண்ணிப்ப? இப்போ என் இடத்துல நீயும் ஜேகே இடத்துல ஜிமினும் வந்து உனக்கு ப்ரப்போஸ் பண்ணானா நீ அக்செப்ட் பண்ணிப்பியா? இங்கே பாரு அவனா, அட்லீஸ்ட் நான் வந்து உன்னை மாதிரி ஹர்ட் பண்ண மாட்டேன். அவனா எனக்கு ஜிமினை நான் வந்து ஆஸ் அ ஃப்ரெண்டாக பார்த்தாலுமே நான் வந்து அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பேன். பிகாஸ் நம்ம கூடவே இருக்கிற பையன்டி அவன். அவனுக்கு நம்மளை பற்றி நல்லா தெரியும், என்னை பற்றி அவனுக்கு நல்லா தெரியும், அவனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி பசங்க தேடினாலுமே கிடைக்க மாட்டாங்க. ஜஸ்ட் நான் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்பேன் ஜிமினுக்கு. எனக்கு பிடிச்சிருந்தா இட்ஸ் ஓகே ஃபைன். சப்போஸ் எனக்கு அது பிடிக்கல அப்படின்னா இல்லை ஜிமின் நம்ம ஃப்ரெண்டாகவே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஒன்று மாதிரி மற்றவங்க ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ண மாட்டேன். உனக்கெலாம் சொன்னால் புரியாதடி, புரிஞ்சுப்ப. ஏதாச்சும் பண்ணிட்டு போ அப்படின்னு மீன் எவனா திட்டிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறா. ஸோ எவனா தள்ள கை வச்சுட்டு என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல இருந்து இவனா வந்து கிளம்பி போயிருப்பான். ஸோ அப்படியே சீனை கட் பண்ணி வந்து இப்போ நம்ம ஜாரா பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஜாரா க்யூட்டாக சாரீ வியர் பண்ணிட்டு ஒரு மாதிரி அவள் ஆஷ் கலரில் சாரீ வியர் பண்ணிட்டு ஸோ ஸ்டெப்ஸில் ஏறி இறங்கி நடந்து வந்துட்டு இருக்கா. ஸோ அட் சேம் டைம் வந்து ஜேகேவும் ஜிமின் அந்த பக்கம் தானே வந்திருப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஜிமின் விட்டுட்டு ஜேகேக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கும். ஸோ ஜேகே அதை பேசுறதுக்கு ஜிமினை விட்டுட்டு அப்படியே போயிருப்பான். ஸோ ஜிமின் அப்படியே கேஷுவலாக அந்த இடத்துல நடந்து வந்துட்டு இருப்பான். ஸோ ஆக்சுவலி எந்த இடம் அப்படின்னா தேங்கும் மின்னும் ஸ்டெப்ஸில் விழுந்துருப்பாங்களே, ஸோ சேம் பிளேஸ் தான். ஸோ அந்த இடத்துலேருந்து கரெக்டாக ஜாரா ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பேசிட்டு இறங்கிட்டு நிற்க அப்போ என்ன ஆகுது அப்படின்னா சேம் டைம் தேங்க வந்த மாதிரி தான் ஜிமினுமே அந்த டேர்ன் திரும்பும்போது ஸோ ஜாரா பார்க்காம ஜிமின் மேலே வந்து மோதிடுறா. அப்போ ஜிமின் யோனா ஜிமினை பார்த்துட்டு உங்களுக்கு கண்ணு தெரியாதா, சும்மா வந்து என் மேலேயே வந்து மோதிட்டு நிற்கிறீங்க நீங்கள். அப்போ ஜிமின் இதை நான் கேட்கணும், கண்ணெங்க கொலமணியில் வச்சு தருவியாடி நீ? இங்கே பாருங்க பாடி பொடின்னு பேசுகிறவரை வச்சுக்க வேணாம். சரி கண்ணெங்க புறமணில் வச்சுருக்கியா? நானும் பார்க்குறேன். அன்றைக்கி என்னமோ டப்பாவை தூக்கிட்டு வந்து என் மேலே மோதினேன், இன்றைக்கி என்னண்டா வந்து பேசிக்கிட்டே வந்து என் மேலே மோதிட்டு நிற்கிற. என்ன என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா உனக்கு? நீங்கள் கண்ணு தெரியாமல் வந்து மோதிட்டு என் மேலே பழி போடாதீங்க, புரியுதா? முதல்ல நீங்கள் பார்த்து நடங்க, வந்துட்டாரு பேசுறதுக்கு என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாரா வந்து பேசி நின்றுட்டுருக்கா. அப்போ ஜாராவோட ஃப்ரெண்ட்ஸ், ஜாரா வா போகலாம், நீங்கள் போங்க நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி ஜாரா சொல்கிறான். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே வந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க. அப்போ ஜிமின் ஜாராவை பார்த்து டாப் டு பாட்டம் பார்த்துட்டு என்ன டாப் டு பாட்டம் பார்க்குற? முதல்ல நேராக பார்த்து நடக்க கற்றுக்கோங்க. சும்மா அப்படியே வந்து பிறகா பார்த்து நடந்தா என்ன மாதிரி பொண்ணு மேலே இடிக்கத்தான் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜாரா வந்து நடந்து போகிறா. அப்போ ஜிமின் வந்து இந்தாம்மா பிள்ளை அப்படின்னு ஜாரா திரும்புகிறா. ஸோ அப்போ ஜிமின் கையில் ரோஸ் வச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். அப்போ ஜாரா கிட்டக்க வந்துட்டு என்னை வந்து ஒரு 2 times பார்த்துருப்பீங்களா, 2 or 3 times பார்த்துருப்பீங்க, நாங்கள் 2 தடவை மோதி இருப்போமா, அதுக்கே என் மேலே உங்களுக்கு லவ் வந்துருச்சா?
எனக்கு தெரியும் நான் அழகா அப்படின்னு. ஸோ சீக்கிரமாக ஃபாலோ ஆகிட்டீங்களே அப்படின்ற மாதிரி வந்து சாரா சொல்கிறான். அப்போ ஜிமின் ஃபாலு நான் அதுவும் ஓ மேலே தாமா பிள்ளை ஓ ரோஜாப்பூ கீழே விழுந்துருச்சே, சரி கீழே விழுந்துருச்சே பூவைத்தான் எடுத்து கொடுத்தேன் நான். ஆமாம் அவங்க அப்படியே அழகாக அழகி லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஜிமின்னு சொல்லிட்டு இருந்தா அப்படி அப்படிங்கிறான். சரி தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஜாரா வாங்கிக்கிறா. அப்போ ஜிமின் எனக்கு தெரியும் நான் அழகு தான் அப்படின்னு, பட் வந்து நீ என் மேலே ஃபால் ஆகிடாத கேர்ள், ஓகே? நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சாரா திரும்பிட்டு வந்து போகிறா. ஏய் இந்தாம்மா பிள்ளை உனத்தான், இங்கே பாருங்க என் பேரோ பில்லு கிடையாது, என் பேரோ பிள்ளை கிடையாது, எனக்கு அம்மா அப்பா பேர் வச்சுருக்காங்க, சொன்னா தானே தெரியும். என் பேர் ஜாரா. ஜாரா ஜாரா ஆமாம் சரி என் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுவாங்க, நான் கிளம்புறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு சாரா அந்த இடத்துல இப்படியே கொஞ்சம் நேரம் ஆயிருக்கும். ஸோ கோவமாக போனமேன்னு வந்து ஸ்ட்ரைட்டாக யாஞ்சனை தேடி தான் போயிருப்பா. ஸோ யாஞ்சன் பார்த்தா யாஞ்சன் அங்கே ஒரு சேரில் உட்காந்துருப்பான். யாஞ்சன் கிட்டக்க போயிட்டு யாஞ்சன் நான் கூட பேசணும். சரி வா. எங்க அதான் சொல்கிறேன் இல்லை தனியாக பேசணும் உங்ககிட்ட, ஏன் வரமாட்டியா நீ? வரேன், எதுக்கு கத்துற? அப்படின்னு சொல்லிட்டு மீன் வந்து முன்னாடி போகிறா. ஸோ யாஞ்சன் மீனை ஃபாலோ பண்ணிகிட்டே பின்னாடி வரேன். ஸோ ஒரு காரிடாரோட எண்டு மாதிரி இருக்கும். ஸோ அங்கே நின்றுட்டு சொல்லு மீன். இங்கே பாரு யாஞ்சன், உனக்கு யோனா மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா? உனக்கு யோனா மேலே ஃபீலிங்ஸ் இருக்கான்னு கேட்டேன். ஃபீலிங்ஸா? யோனா மேலையா? நான் யோனாவை ஃப்ரெண்டாக தான் மீன் பார்க்குறேன். ஸோ எஞ்சி போகணும் அப்படின்னா எனக்கு ஜஸ்ட் யோனா மேலே ஒரு சின்ன க்ரஷ். யோனாவோட கைண்ட்னஸோ அவளோட க்யூட்னஸோ எனக்கு ஜஸ்ட் பிடிக்கும். ஸோ அதனால் எனக்கு யோனாவை ஜஸ்ட் க்ரஷ்ஷாக பிடிக்கும். க்ரஷ்ஷாவா? க்ரஷ்ஷு? டேய் க்ரஷ்ஷுக்கிட்ட போய்ட்டு எல்லாமே தான் பண்ணுவியா நீ? எல்லாமே என்ன? எல்லாமே தான். அவள் என்னன்னா அவளை லவ் பண்ணிட்டு அலையிறங்கிறா, நீ என்னன்னா அவளை க்ரஷ்ஷுங்கிற. என்ன நினச்சிட்ருக்கீங்க எல்லாம்? லவ்வா? யோனாக்கா? ஆமாம், நீ பண்ண வேலைனால தான் அவளுக்கு உன் மேலே லவ்வுங்கிறது ஒன்று வந்துச்சு. க்ரஷ்ஷாக இருக்கிறவ க்ரஷ்ஷாகவே அவளை பார்த்துருந்தானா அந்த லிமிட்டில் அவளை வச்சுருந்துருக்கணும். அவளை கூட்டிகிட்டு போயிட்டு நீ அந்த ட்ரெஸ் செலக்ட் பண்ணி கொடு, அவளுக்கு நீ ஃபுட்டு வாங்கி கொடுக்குற, அவளை டேக் கேர் பண்ணிக்கிற, அவளை பேம்பர் பண்ணி இதெல்லாம் பண்ணி நீ அவளை பார்த்துக்கிட்டு இப்போ நீ என்னமோ எனக்கு ஜஸ்ட் அவள் ஃப்ரெண்டு தான், அதை க்ரஷ்ஷு தான் அப்படிங்கிற. க்ரஷ்ஷுனா க்ரஷ்ஷு தானே சொல்ல முடியும். நீ அவளை க்ரஷ்ஷாக தான் பார்க்குற, ஆனால் உன்னோட சிக்னல்ஸ் அவளுக்கு லவ்வாக தெரிஞ்சிருக்கு. இப்போ அவளை லவ் பண்ணுற நினைஞ்சிட்ருக்கா. இப்போ வந்து நீ எனக்கு ஃப்ரெண்டு தான் யோனா அப்படின்ட்டு அவள் என்ன ஆவான்னு தெரியுமா உனக்கு? நீ கொடுக்குற சிக்னல் அவளுக்கு லவ்வாக தெரிஞ்சிருக்கு. நீ ஏன் முதல்ல அதெல்லாம் கொடுக்குற? க்ரஷ்ஷு தானே, க்ரஷ்ஷு தான் கண்ணால் பச்சைக்கிட்ட அடிக்கிறியா, அதோட நிப்பாட்டிக்க வேண்டியதானே யாஞ்சன். எதுக்கு அவளை கூப்பிட்டுட்டு எனக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி கொடு, எனக்கு நான் ஃபுட்டு வாங்கி தரேன் சாப்பிடு, அவளை டேக் கேர் பண்ணி நீ ஏன்டா பார்த்துக்கிட்ட? அவளை பார்த்துக்க சொன்னாங்களா யாராச்சும்? அவளை பார்த்துக்க நாங்கள் 3 பேர் இல்லை, எதுக்கு நீ அன்னெசரியாக இன்டர்ஃபியர் ஆகிட்டு இப்போ வந்து ஜேகேக்கும் யோனாக்கும் இப்போ பிரச்சனையாக இருக்குது. சுற்றி எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே சண்டையாக மட்டும்தான் போயிட்டுருக்கியா அஞ்சன். இப்போ இங்கே பாருமன், நான் கொடுத்த ஃபீலிங்ஸ் நான் கொடுத்த சிக்னல்ஸ் அவளுக்கு வந்து தப்பாக புரிஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஜஸ்ட் யோனாவை க்ரஷ்ஷாக மட்டும்தான் பார்த்தேன். க்ரஷ்ஷை தாண்டி நான் ஜஸ்ட் என்னோட ஒரு ஃபீமேல் ஃப்ரெண்ட், அவளோட கேரக்டரோ அவளோட கைண்ட்னஸோ அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் நான் அவளுக்கு க்ளோஸாக இருந்தேன். எனக்கு மற்றபடி யோனா மேடம் ஃபீலிங்ஸ் கிடையவே கிடையாது. ஐ ஜஸ்ட் சா ஹர் ஆஸ் அ ஃப்ரெண்ட் ஒன்லி. புரியுதா? அவளுக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் வந்துச்சுன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது மீன்.
நௌரியாஞ்சன் அப்படின்னு சொல்லிட்டு மீன் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறா. யானையும் தலையில் கை வச்சுட்டு யானாக்கு அப்போ என்னதான் ஆச்சு ஹரிமா நினச்சிட்டு அவனும் அந்த இடத்த விட்டே வந்து போயிருப்பான். ஸோ இப்படியே வந்து டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. ஸோ வந்து அந்த ஃபேர்வெல்லுமே நல்லபடியாகவே வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ எல்லாருக்குமே க்ரீட்டிங்ஸ் பண்ணிவிட்டு ஸோ எல்லாருமே வந்து கிளம்புற டைம். ஸோ அப்போ யான்ஜின் வந்து கிளம்பும்போது மீன் வந்து யான்ஜின் கிட்ட போகிறா. யான்ஜின் சொல்லுடி. சாரி எதுக்கு? நான் அப்போ ஏதோ ஜஸ்ட் கோவத்தில் கத்திட்டேன்டா. நான் ஜஸ்ட் அந்த யோனா மேலே இருக்கிற பாசம் ஏதோ ஒன்று வச்சுக்கோ. நான் ஜஸ்ட் அதனால தான் கத்துனேன். எனக்கு வந்து ஹர்ட் பண்ணணும்னு இன்டென்ஷன் கிடையாது யான்ஜின். இட்ஸ் ஃபைன் டி. நீ ஜஸ்ட் அவன் மேலே இருக்கிற அக்கறை தானே என்கிட்ட கேட்டேன். பரவாயில்ல, சாரி. பரவாயில்லடி. பார்த்து வீட்டுக்கு போ. ஓகே ஓகே அஞ்சல், பார்த்து போ. நீயும் பார்த்து வீட்டுக்கு போ. ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து யான்ஜின் சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து யான்ஜினுமே கிளம்பி வந்து போயிருப்பான். ஸோ அப்போ வந்து ஓரளவுக்கு எல்லாருமே வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ அப்போ அங்கே யார் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரு சில பசங்க நீங்கள் 4 பேர் வந்து நிற்கிறீங்க. ஸோ அப்போ வந்து ஜேகே வந்து பைக்கில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். பட் யோனா வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஜேகே பைக்கில் ஏறாமல் ஜிமின் பைக்கில் போய் ஏறிடுறா. ஏய், எப்போவுமே ஜேகே கூட தானாடி போவேன், அதிசயமாக நான் கூட வர? சும்மா தான். சரி, அப்போமே ஜேகே கூட போடி. அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜேகே பைக்கில் மீன் ஏறி உட்காந்துருக்குறான். ஸோ அப்படியே எல்லாருமே அவங்க வீட்டுக்கு வந்து போயிருப்பாங்க. ஸோ அப்படியே வந்து டைம்ஸ் வந்து ஸ்கிப் ஆகுது. ஒரு ஈவினிங் ஒரு 6:30 ஒரு சம்திங் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து மீன் என்ன பண்ணுறான்னா, சரி ஜேகேவை பார்க்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜேகேவை பார்க்கறதுக்கு ஜேகே வீட்டுக்கு வந்து போகிறான். ஸோ ஸ்ட்ரைட்டாக போனால் ஹாலில் பார்த்தா தேயாங் உட்காந்துருக்கான். ஸோ தேயாங் உட்காந்துட்டு ஆக்சுவலி தேயாங் வந்து மீன் கூட அந்த க்யூட் மூமெண்ட்ஸ்லாம் நினச்சி வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்போ ஸ்ட்ரைட்டாக மீன் வந்து ஹாலுக்கு வந்து தேயாங்கை பார்த்து, என்ன தேயாங் சார் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, பைத்தியம் முத்திடுச்சோ? நீ எப்போ வந்த? ஓ, நான் வந்ததே தெரியாம நீங்கள் நடு ஹாலில் உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. என்ன தேயாங் சார், பைத்தியம் ரொம்ப முத்திருச்சுன்னு நினைக்கிறேன். அச்சோ, என்ன இப்போ எனக்கு ஒன்றும் இல்லை சார், நீங்கள் தான் வந்து பைத்தியம் மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன சார், மென்டல் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபுல் ட்ரீட்மெண்ட் முடிக்காமல் அப்படியே பாதிலேருந்து ஓடி வந்துட்டிங்களா? நான் வேணா மென்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டா? என்கிட்ட வம்பு வளர்க்காமலாம் இருக்க முடியாதா? அதுதான் சார் வரமாட்டுது எனக்கு, நான் என்ன சார் பண்ணுவேன் சொல்லுங்கள். சரி, நான் வந்து அப்புறமா மென்டல் ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டிகிட்டு உங்களை போகிறேன். சரி, எதுக்கு இங்கே வந்த? சார், இது என் மச்சான் வீடு சார், என் ஃப்ரெண்டு வீடு, என் ஜங்குக் வீடு. நான் என் ஃப்ரெண்டை பார்க்க வரத்துக்கு யார்கிட்ட கேட்கணும் சார்? நல்லா தாண்டி பேசுகிறேன், ஐ நோ, நான் நல்லா பேசுவேன். அப்போ வந்து ஜங்குக்கோட அம்மா கிச்சனில் இருப்பாங்க. அப்போ எங்கேருந்து மீன், மா என்னடி மா, சூடாக ஒரு இஞ்சி டீ. அப்படியே உங்கள் பையனுக்கும் சேர்த்து போடுங்க. இல்லை 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 இல்லை, எனக்கு தெரிஞ்சு தேயாங் சார் இப்போ இருக்கிற நிலைமைக்கு நிறைய ஐஸ் போட்டு ஒரு லெமன் ஜூஸோ இல்லை ஒரு ரோஸ் மில்க்கோ கொடுங்க. பாவம் வெயிலில் சுற்றி உங்கள் பையனுக்கு பைத்தியம் முத்திருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மீன் சொல்ல, அதுலேருந்து ஜங்கக்கூடமா அடியே என்னடி பேசுவோம் என் பையனை பார்த்து அப்படின்னு கத்துறாங்க. அப்போ மீன் வந்து சரி நீங்கள் டீ போட்டு எடுத்து வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மீன் வந்து சரியாக ஜேகே ரூமுக்கு வந்து போகிறேன். அப்போ பார்த்தா ஜேகேவும் வந்து பைத்தியக்கார மாதிரி தான் அங்கே வந்து ஏன்னா கிஸ் பண்ணது நினச்சி வந்து சிரிச்சுட்டு உட்காந்துருக்கான். அப்போ மீன் உள்ளே வந்துட்டு, ஐயா அண்ணனுக்கும் தம்பிக்கும் வேறு வேலை இல்லையா, பைத்தியம் மாதிரி ஏன்டா 2 பேர் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கீங்க? நீ எப்படி வந்த? எப்பட்றா உன் அண்ணனும் நீ ஒரே கேள்வி கேட்குறீங்க? யாரு? அதான் தேங் தேங் தேங். அவன் சிரிச்சுக்கிட்டு இருந்தா நான் நடி பண்ண முடியும். ஓஹோ, சரி சரி சரி, உன்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டா.
என்னதுடி? ஆ மின்னு, நான் கூட உன்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். நீ கூட போய் இவன்கிட்ட பேச சொன்னல்லடி, என்ன சொன்னா அவளா? அதை விட்றா, நான் யாஞ்சுன்ட்ட போய் பேசினேன்டா. யாஞ்சுன்ட்டையா? நீ எதுக்கு அவன்கிட்ட போய் பேசினேன்? கேளுடா முழுசா. நான் யாஞ்சுன்ட்ட போய் கேட்டேன், யாஞ்சுனே உனக்கு யோனா வேலை ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்னு. என்ன சொன்னா? அதுவா ஜங்குக்கு, நான் சொன்னா நீ கஷ்டப்படக்கூடாது. என்னடி கஷ்டப்படக்கூடாதுலாம் பேசுகிற? ஆமாண்டா, யாஞ்சினுக்கு என்ன பிடிச்சிருக்கான். ஏய் என்னடி, இப்போதாண்டி சந்தோஷமா இருந்தேன். ஏண்டி என் வயிற்றுல வந்து புளிய கரைக்கிற? நிஜமா ஜங்குக்கு யாஞ்சினுக்கு என்ன பிடிச்சிருக்கான். மின்னு விளாடாதடி, எதையாச்சும் கொண்டு அடிச்சிட போகிறேன். அப்புறம் ஒழுங்கா சொல்லடி. யாஞ்சினுக்கு ஆனால் பிடிக்க வாய்ப்பு கிடையாது. நீ எப்படி ஸ்ட்ராங்காக சொல்கிற? எனக்கு என்னோட 6வது அறிவு சொல்லிச்சு. 6வது அறிவுலாம் ஒன்றும் கிடையாது. சொல்லடி. அவனுக்கு வந்து யோனா மேலே ஃபீலிங்ஸ் இல்லையாண்டா. அவன் அவளை ஃப்ரெண்டாக தான் பார்த்துருக்கான். இந்த பக்கித்த கதோல நினச்சிட்டு உட்காந்து கிடக்கு. நினச்சேன் வர ஆளுக்கு அறிவு இருக்க மாட்டுது. படிப்பில் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி இருக்கிறதுனால சுற்றி உள்ள நடக்கிறதெல்லாம் ஒன்றும் பிள்ளைக்கு புரியறதில்ல. ஆமாம், உன் பிள்ளை அதான் மாடு மாதிரி வளர்த்து கிடக்கா. அவன் பிள்ளையா? மாடு இல்லடி, ஏஞ்சல். ஆரம்பிச்சுட்டான்டா இவன். அப்போ கரெக்டாக வந்து ஜங்கோட அம்மா வந்து டீ எடுத்துகிட்டு வந்து வராங்க. டாடி கொடுங்கம்மா, வாசனையே சூப்பராக இருக்குமா, உங்கள் இஞ்சி டீயோட டேஸ்ட்டுக்கு அடிமாமா மின்னு. அதான் தெரியுமே. ஸோ அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டு வந்து அவங்க அம்மா போயிடுறாங்க. ஸோ மின்னுமே வந்து அந்த இடத்துலேருந்து டீ குடிச்சிட்டு கீழே இறங்கி வந்து சுற்றி அங்கே உட்காந்துருப்பான். என்ன சார், நல்லா ஐஸ் போட்டு ஜூஸ் குடிச்சிங்களா? என்கிட்ட வாங்கி கட்டாமல் நீ போகிறது இல்லை போல இருக்கு. சார் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கள். ஐஸ் போட்டு ஜூஸ் குடிச்சிங்களா? ஆமாம், லாஸ்ட்டாக நீ ஸ்லிப் டெஸ்ட் எழுதுன தானே? நீ என்னமோ தானே மார்க் வாங்கினேன். சரியா ரியலைஸ் இல்லை பரவாயில்ல தேவைங்க சார், பரவாயில்ல. நீங்கள் வந்து ஒன்றும் சொல்லணும், நான் கிளம்புறேன். நீங்கள் ஸோ அப்படியே வந்து நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ இன்றைக்கி வந்து சண்டே. ஸோ எல்லாருமே அவங்க வீட்டில் வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அந்த டைம் என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ ஜங்குக்கு வந்து ஜிமின் கூட வந்து வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பி போயிருப்பேன். ஸோ அட் சேம் டைம் வந்து ஜங்கோட அம்மா அப்பாவுமே வந்து ஷாப்பிங் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி வந்து போயிருப்பாங்க. ஸோ இப்போ அந்த வீட்டில் தியாங் மட்டும்தான் இருக்கான். ஸோ அப்படியே வந்து டைம் ஒரு 11 o'clock சம்திங் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து தியாங்க்கு வந்து ரொம்ப பசிக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஸோ தியாங் போயிட்டு அவனோட கையால் ராமியான் வந்து சமைச்சு எடுத்துகிட்டு வந்து அப்போ வந்து சாப்பிட்றதுக்காக வந்து அவன் ஹாலில் உட்காடுறான். ஸோ அப்படியே ஒரு வாய் வந்து எடுத்து அப்படியே சாப்பிட்டுட்டு, தேங்கு சூப்பராக சமைக்கிறடா, உன் கைப்பக்குவம் எவனுக்கும் வராது, பொண்டாட்டி ரொம்ப லக்கிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து தேங்கு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ அப்போ கரெக்டாக வந்து வீட்டோட டோர் வந்து ரிங் ஆகுது. தேங்கு போயிட்டு டோரை வந்து ஓப்பன் பண்ணுறான். ஸோ அப்போ பார்த்தா ஆப்போசிட்டில் வந்து மியா நிற்கிறா. ஸோ தேங்க் மியாவை பார்த்துட்டு, மியா மேம் நீங்கள் என்னங்க பண்ணிகிட்ருக்கீங்க? ஒன்றும் இல்லை தேயாங், நான் ஜஸ்ட் இந்த பக்கமாக வந்து வந்தேண்ணா. ஸோ ஜஸ்ட் வந்து உங்களை பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தேன். ஓகே. வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டை வெள்ளரிக்க வச்சு தான் பேசுவீங்களா தேயாங் நீங்கள்? இல்லை உள்ளே வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மியா வந்து தேயாங் உள்ளே கூப்பிட்றான். ஸோ மியா வந்து ஸ்ட்ரைட்டாக உள்ளே வந்து சோஃபாவில் வந்து உட்காந்துக்கிறா. அப்போ தேயாங் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்து வரான். ஸோ வந்து மியாவுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு சோஃபா இருக்கும். ஸோ அங்கே உட்காந்துட்டு, என்ன மேம் புதுசாக வீட்டுக்கெலாம் வந்திருக்கீங்க? ஃபர்ஸ்ட்டு என்ன மேமுன்னு சொல்கிறத நீங்கள் நிறுத்துறீங்களா தேயாங்? ஒரு மாதிரி ஃபார்மலாக இருக்குல்ல. நம்ம ஒன்றும் இப்போ காலேஜில் இல்லைல்ல தேயாங். யூ ஜஸ்ட் கால் மீ மியா. மியாவின் நீங்கள் வந்து மியான்னு என்னை கூப்பிட்லாம்ல? இல்லை
நான் சொல்கிறேன் தயாங், நீங்கள் என்னை மியானே கூப்பிடுங்க, நான் ஒன்றும் நினச்சிக்க மாட்டேன். ஆ ஓகே மியா, சவுண்ட்ஸ் குட். ம் அப்போ வந்து மியா கையில் வந்து ஒரு ஃப்ளவர் பஞ்ச் இருக்குது, ஐ மீன் பொக்கே மாதிரி. அதை எடுத்து தயாங்கிட்ட நீட்டுறா. ம் உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் தயாங். எனக்காகவா? உங்களுக்காக தான் தயாங், இந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தயாங் கையில் வச்சுட்டு அவள் வந்து அந்த ராமியான் போல வந்து பார்க்குறா. நீங்கள் தான் தயாங் சமைச்சிங்க? ஆமாம். கேன் ஐ டேஸ்ட் இட்? அப்படிங்கிற மாதிரி தயாங் மண்டையை ஆட்டுறான். ஸோ அவள் உட்காந்து சாப்பிட்ற மியா, வாவ் சூப்பராக இருக்குது தயாங். எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப லக்கி தான் போல இருக்கே. என்ன மியா? ஒன்றும் இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மியா வேணாம் அந்த ஃபுல் ராமியானுமே வந்து சாப்பிட்டு முடிச்சிடுறா. ஸோ தேங்க் மூஞ்சி அப்படியே சின்னதாகிடுது. தேங்கோட மைண்ட் வாய்ஸ் பி லைக், பசிக்குதுன்னு நான் சமைச்சேன், நான் சாப்பிடவே இல்லை, அவள் உட்காந்து சாப்பிட்றான், கடவுளே அப்படிங்கிற மாதிரி தான் ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து மியா வச்சு அவன் பார்த்துட்ருக்கான். ஸோ மியா சாப்பிட்டுட்டு சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், இந்த சைடு உனக்கு என்ன வேலை மியா? இந்த பக்கம் வேலைன்னு சொல்ல முடியாது, ஒரு பர்சனை பார்க்கலாம் அப்படின்னு வந்து. யார்? நீங்கள் தான் தயாங். அவங்கள பார்க்கலான்னு தான் நான் வந்தேன். என்ன எதுக்கு பார்க்கணும்? நான் உங்களை ஸ்டார்டிங்லேருந்து நான் உங்களை வந்து கூப்பிட்டுட்ருக்கேன், நம்ம வாங்க எங்கேயாச்சும் டின்னருக்கு போகலாம், அட்லீஸ்ட் வந்து ஒரு சின்ன ஜஸ்ட் வெளில போகலாம் அப்படிங்கிற மாதிரி நான் உங்களை ரொம்ப நாளாக வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து வரவே மாட்டீங்க தயாங். ஸோ அதனால தான் ஸ்ட்ரைட்டாக நானே கிளம்பி வந்து உங்களை கூட்டிகிட்டு போகலான்னு வந்துட்டேன். வெளிலையா? ஆமாம், இப்போ நாம் வெளில போகிறோம், போயிட்டு நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க, நான் வெயிட் பண்ணுறேன். நான் வரல மியா, எனக்கு வந்து வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது. எனக்கு தெரியாது தயாங், இப்போ நீங்கள் என் கூட வரல அப்படின்னா நான் இந்த சோஃபா விட்டு எழுந்திரிக்க மாட்டேன், உங்கள் வீட்டை விட்டு நான் போகவும் மாட்டேன். எனக்கு தெரியாது, நீங்கள் இப்போ என் கூட வந்தே ஆகணும். மியா புரிஞ்சுக்கோங்க, நான் வந்து எனக்கு தெரியாது தயாங், இப்போ நீங்கள் கூட வருவீங்களா மாட்டீங்களா? தயாங் ஒரு 2 minutes யோசிச்சுட்டு வரேன். ரியலி? சரி போங்க, சீக்கிரமாக போயிட்டு மெசேஜ் பண்ணிட்டு வாங்க, நான் ஜஸ்ட் இங்கே வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மியா சொல்கிறா. ஸோ தேயாங் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் வந்து பண்ணுறதுக்காக அந்த ரூமுக்கு போகிறான். ஸோ இதோட இந்த எபிசோட் எண்ட் பண்ணுறேன். அந்நியா